ஹாய் கைஸ், வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எல்லாரும் கேட்ட சப்டிவிஷன் அண்டு லே அவுட். நீங்கள் ஒரு லே அவுட்டில் இருந்து ஒரு பிளாட் வாங்க போகிறீங்க, இல்லை சப்டிவிஷன் லே அவுட்டில் இருந்து ஒரு பிளாட் வாங்க போகிறீங்கன்னா இது தெரிஞ்சுக்காமல் வாங்காதீங்க. அப்புறம் பிளாட்டை சப்டிவிஷன் பண்ணி விற்க போகிறீங்க அப்படின்னு யோசிக்கிறவங்களும் இந்த வீடியோவை பாருங்கள். அவங்களுக்கும் இந்த இன்ஃபோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல்ஸில் சிவில் அப்ரூவல், கன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்ட்ரக்சரல் டிராயிங், எலிவேஷன், எஸ்டிமேஷன், வேல்யூவேஷன், ஆல் டைப் ஆஃப் தமிழ்நாடு கம்பைன்ட் டெவலப்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், கவர்மெண்ட் ஆர்டர் அண்டு பில்டிங்ஸ் எல்லா பற்றியுமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். தென் நான் லாஸ்ட் வீடியோவில் டிடிசிபி அப்ரூவல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ நல்ல வரவேற்பு இருந்துச்சு. நிறைய பேர் கால் பண்ணி குவரிஸ் கேட்டாங்க. அதையும் நான் சால்வ் பண்ணியிருக்கேன், சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது காய்ஸ். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் 4 பேருக்கு ஷேர் பண்ணாலே, அவங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்தாலே நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு ஃபீஸாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை லைக் பண்ணி அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, வீடியோ லென்த்தாக தான் இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவிலேயே இருக்கிற எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணியிருக்கேன். இதில் சொல்லாத டவுட் இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். சப்டிவிஷன் அண்டு லே அவுட் இதை பற்றி பார்க்கலாம். சப்டிவிஷன் பேர்லேயே இருக்குது பதில். இதுக்கு ஒரு டிவிஷன் ஆஃப் லேண்டை ஸ்ப்ளிட் பண்ணி, அதாவது பிரித்து சின்ன சின்னதாக இல்லை துண்டு துண்டாக ஆக்கி அதை பிளாட்டை சப்டிவிஷன் பண்ணுறது தான் சப்டிவிஷன்னு சொல்கிறோம். லே அவுட்டுக்கும் சப்டிவிஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு நிறைய பேர் கேட்டிங்க. ஒரு பெரிய லேண்டை, அதாவது ஒரு ஏக்கர் கணக்கில் இருக்கிற லேண்டை பிளாட் போட்டு அதுக்கு ரோடெல்லாம் ஃபார்ம் பண்ணி பப்ளிக் பர்பஸ் யூஸ்க்கு, ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வேஷனுக்கு ப்ராப்பராக அவங்க இடம் விட்டு அந்த மாதிரி பிளாட் போடுறவங்களுக்கு அதெல்லாம் லே அவுட்டில் வரும். அதாவது 8க்கும் அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே லே அவுட்டில் வந்துடும். சாரி, லே அவுட்டு 8 பிளாட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது லே அவுட்டில் சேர்ந்துடும். பட் அதுவே 8 பிளாட் ஆர் அதுக்குள்ளே இருக்கிற 8 பிளாட்டுக்குள்ளே இருக்கிற பிளாட்ஸ் எல்லாமே ஃபார்ம் பண்ணிங்கன்னா அது எல்லாமே சப்டிவிஷன் பிளாட்ஸாக தான் வரும். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு டைப் ஆஃப் சப்டிவிஷன். இதுக்கும் ப்ராப்பராக அப்ரூவல் வாங்கணும் பிளாட்ஸை பிரிக்க. நெக்ஸ்ட், அதுவே நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100க்கு 150 இல்லை 90க்கு 150, 80க்கு 150 ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் மேலே கொடுத்துருக்கிற ட்ராயிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் 90 ஃபீட்டுக்கு 150 ஃபீட் சைஸில் ஒரு இடம் இருக்குது. இதில் உங்கள் பூர்வீக சொத்தாகவும் இருக்கலாம், இல்லை நீங்கள் வாங்கின லே அவுட்டில் இருந்து இருக்கிற லேண்டாகவும் இருக்கலாம். எந்த வகையாக இருந்தாலும் இப்போ அதை சப்டிவிஷன் பண்ண போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேலே காமிச்சிருக்கிற மாரி அந்த பிளாட்ஸை டிவைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாரி பிளாட்டோட டைமென்ஷனை நீங்கள் கொடுத்து அதை பிரித்து விற்றுக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற லேண்டை நீங்கள் அகைன் சேல் பண்ணணும் ஃபுல்லாக, இல்லைனா பார்ட்லி சேல் பண்ணணும்னாலும் நீங்கள் சப்டிவிஷன் அப்ரூவலுக்கு போகலாம். தென் ரோடில் இருந்து உங்கள் லேண்ட் ஆர் பிளாட்டுக்கு கண்டிப்பாக ஆக்சஸ் இருக்கணும். பிளாட் சைஸ் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதில் உங்கள் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சிருக்கலாம். தென் சப்போஸ் பிளாட் பிரிக்கும் போது ஆக்சஸ் இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம அந்த லேண்டுக்கு போக ஆக்சஸ் தனியாக கொடுத்தே ஆகணும். ஸோ ஒரு ரோட் ஃபார்ம் பண்ணி அதில் பிளாட்ஸ் பிரிக்கிறது நல்லது. பிகாஸ் அப்ரூவலுக்கு போகும்போது ஆக்சஸ் இல்லாமல் ரிஜெக்ட் ஆகும் வாய்ப்பு இருக்குது. தென் மினிமம் ரோடு வித் பார்த்திங்கன்னா 6.09 மீட்ரு, அதாவது 20 அடி வைடு கேட்டிருந்தாங்க. இப்போ ரோடு வித் 7.20 மீட்டர், அதாவது 24 ஃபீட் வைடு கேட்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் கொடுக்க போகிறீங்க, பிளாட் பிரிக்க போகிறீங்கன்னா 24 ஃபீட்டுக்கு வச்சு ரோடை ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் பிளாட் பிரிக்கிறது நல்லது. தென் உங்கள் லேண்டு
லேண்டு அந்த டோட்டல் லேண்டோட லிமிட் பார்த்தீங்கன்னா 22 சென்ட்டுக்குள்ளே நீங்கள் ஃபார்ம் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களோட லோக்கல் பாடி ஆஃபீஸ்லேயே அப்ரூவல் வாங்கிக்கலாம். அதாவது ஸ்கொயர் ஃபீட்டில் சொல்லணும்னா பிலோ 9500 ஸ்கொயர் ஃபீட்குள்ளே இருக்கணும். தென் நான் மேலே சொன்ன ஏரியாவுக்குள்ளே அதாவது 8 இல்லைனா அதுக்கு கம்மியாக இருக்கிற பிளாட்ஸை பிரிக்கும்போது அது வந்து சப்டிவிஷனில் வந்துடும். இதுவே நீங்கள் வந்து அதே லேஅவுட்டு அதே ஏரியாவில் 8க்கும் மேற்பட்ட லேண்டை பிரிச்சிங்கன்னா அது வந்து லேஅவுட்டில் போயிடும். இதுதாங்க அதோட டிஃப்ரென்ஸு. லேஅவுட்ஸுக்கும் சப்டிவிஷன் ஆஃப் லேஅவுட்ஸுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட்டு பிளாட்ஸை பற்றி சொல்கிறேன். டோட்டலாக லேண்டோட நம்பர் பார்த்திங்கன்னா 24. நான் மேலே காமிச்சிருக்கிற பிளாட்டோட நம்பர் பார்த்திங்கன்னா அந்த பெரிய டோட்டல் பிளாட்டோடது 24. அதில் இருந்து நீங்கள் பிரிக்கிறீங்க சப்டிவிஷன் பண்ணுறீங்கன்னா அது வந்து 24A 24B 24C 24D அப்படின்னு நேம்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே போகிறீங்க. ஸோ உங்கள் பிளாட் நம்பர் வந்து சப்டிவிஷன் ஆகும்போது பிளாட் நம்பர்ஸும் சப்டிவிஷனில் பிரிய தான் செய்யும், அது பிரியும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வாங்குகிற சப்டிவிஷன் மாதிரியான ஒரு ட்ராயிங்கை தான் உங்களுக்கு மேலே காமிக்கிறேன். அதில் ஒரு பிளாட்ஸுக்கும் ஏரியா வந்து மென்ஷன் ஆகி இருக்கும். ஸோ நீங்கள் வாங்குகிற பிளாட்ஸோட ஏரியா கரெக்டாக இருக்கான்னு இதுலேயும் பார்த்து நீங்கள் செக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அது மட்டும் பார்க்காத உங்கள் லேண்டோட 4 சைடோட பவுண்ட்ரியும் செக் பண்ணுறது நல்லது. 4 சைடு பவுண்ட்ரியும் ஒரு பிளாட்டுக்கும் காமிச்சிருப்பேன், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் வந்து இந்த பவுண்ட்ரிஸ் அண்ட் ஏரியாஸ் வந்து சேம் லேஅவுட்க்கும் இது பொருந்தும். தென் இப்போது சர்வே நம்பரை பற்றி சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் இந்த ட்ராயிங்கில் இருக்கிற 24E பிளாட் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பட்டா அப்ளை பண்ணும்போது சப்டிவிஷன் பட்டான்னு ஒன்று தருவாங்க. அதில் எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் லேஅவுட்டு வந்து இந்த லேஅவுட் பெரிய லேஅவுட்டோடது வந்து 402ன்னு வச்சுக்கோங்க சர்வே நம்பர். தென் அந்த லேஅவுட்டில் வந்து ஒரு பெரிய போர்ஷனை நீங்கள் வாங்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 90 feet into 150 feet மேலே காமிச்சிருக்கேன் அந்த மொத்த பெரிய பவுண்ட்ரியை நீங்கள் வாங்குறீங்கன்னா அது வந்து பிளாட் நம்பர் 24ன்னு சொல்லி லேஅவுட்லேருந்து சேல் ஆகும். அப்படின்னா இப்போது பட்டா அப்ளை பண்ணும்போது 402ன்னு இருந்த நம்பர் வந்து பார் 1 அப்படின்னு சப்டிவிஷன் இதுக்குண்டான சப்டிவிஷன் கொடுப்பாங்க. உங்களுக்கு சர்வே நம்பரில் சப்டிவிஷன் பண்ணி கொடுப்பாங்க. இது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஆகி இருக்கும். ஸோ நம்ம பிளாட் 24E அப்படின்னா அதே மாதிரியே ஒன்றுத்துக்கும் அவங்க சப்டிவிஷனுக்கு பக்கத்தில் ஒரு நியூமரிக் கொடுப்பாங்க. 402/1A அப்படின்றது 24Aக்கும் 402/1B அப்படின்றது 24Bக்கும் 402/1C அப்படின்றது 24Cக்கும் இதே மாதிரி வந்து இப்போ நம்ம பிளாட் 24Eக்கு வந்து 402/1E அப்படின்ற மாதிரி தருவாங்க. இது எல்லாமே எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் வாங்கி இருக்கிற இடம் வந்து சர்வே லேண்ட் ரெக்கார்ட்ஸில் எப்படி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு இதுக்கு உண்டான சப்டிவிஷன் நம்பர்ஸ் வந்து மாறுபடும். ஸோ இதே தான் நான் சொன்ன மாதிரியே தான் பிரிப்பாங்கன்னு இல்லை, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன். அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். ஆனால் வந்து மெயின் சர்வே நம்பர்லேருந்து சப்டிவிஷன் எப்படி பிரியும், ஒரு பிளாட்டும் வந்து சப்டிவிஷன் பண்ணும்போது அதோட சர்வே நம்பரும் சப்டிவிஷன் ஆகும். அது எப்படி வரும்ன்றது தான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வாங்க போகிற பிளாட்டோட இந்த அப்ரூவல் காப்பியை வாங்கி பார்த்தீங்கன்னா அதில் வந்து மேலே வந்து சைட் அட்ரஸ், சர்வே நம்பர், ஸ்ட்ரீட்டு, லேஅவுட்டு பேர், வில்லேஜ் பேர், தாலுக்கா, டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறது நல்லது. நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரொஃபஷ்னல் லைசன்ஸ் சர்வேயர்கிட்ட கொடுத்து அந்த ட்ராயிங்கை வந்து சீல் சைன் பண்ணியிருப்பாங்க, அதுவும் இருக்குதான்றதை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே உங்கள் சைட்டுக்கு போகிற கீ பிளான் இல்லைனா லொக்கேஷன் பிளான் சொல்லுவாங்க, அதுவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இருக்கிறத பார்த்து பிளாட் வாங்குறது நல்லது. நீங்கள் வாங்குகிற பிளாட் வாங்குறதுக்கு முன்னாடி சப்டிவிஷன் அப்ரூவல் போயிருந்தாலும் இல்லை லேஅவுட் அப்ரூவல் போயிருந்தாலும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குதான்னு பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுவே லேஅவுட்டாக இருந்தால் அதுலேயும் இந்த சேம் ப்ராசஸ் தான் வரும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா பார்க் இல்லை கவர்மெண்ட் பிளேசஸை அலாட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, பப்ளிக் பர்பஸ்ன்னு இல்லை ஓஎஸ்ஆர்னு. இது வந்து எதுக்குன்னா கவர்மெண்ட்டில் ஏதாவது ஃப்யூச்சரில் ஸ்கூல்ஸோ இல்லை ஹாஸ்பிட்டல்ஸோ ஏதோ ஒன்று டெவலப் பண்ணுறதுக்காக அந்த லேஅவுட்டில் வந்து தனியாக டோட்டல் பிளாட்ஸில் இருந்து 1% வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இவங்க லேண்ட் வந்து கொடுத்துடணும்.
இது வந்து லேஅவுட் போடும்போது இதுக்குண்டான ரூல்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்க, இப்போ நான் சொன்னது வந்து அனதர் டைப் ஆஃப் சப்டிவிஷனு. இப்போ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் சப்டிவிஷன் பற்றி சொல்ல போகிறேன். மோஸ்ட் ஆஃப் த அப்ரூவல்ஸ் வந்து இந்த கேஸில் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட ஒரு 3 கிரவுண்ட் இடம் இருக்குது அப்படின்னா அதில் பிளாட் ஏ, பிளாட் பி, பிளாட் சி அப்படின்னு ஒரு கிரவுண்டை ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு கிரவுண்டை ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் வந்து சப்டிவிஷன் பண்ண போகிறீங்க. அதை வந்து சேல்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது உங்களுக்காக. இப்போது இந்த ட்ராயிங்கில் பாருங்கள், மேலே இருக்க ட்ராயிங்கில் 19.60 மீட்டருக்கு 22 மீட்டருன்றது தான் பெரிய பிளாட்டோட சைஸு. இதில் இருந்து நீங்கள் 3 ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 சைட் ஆஃப் ரோடு இருக்குது. ஸோ அவங்க பேக் போர்ஷனை வந்து ஹரிசாண்டல்லையும் ஃப்ரண்ட் போர்ஷனை வந்து வெர்டிக்கலையும் கட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாட் ஏ, பிளாட் பி, பிளாட் சியோட 4 சைட் பவுண்ட்ரிஸும் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 2 சைடும் ரோடு இருக்கிறதுனால இவங்க வந்து முக்கியமாக கார்னர் பிளாட்ஸ் இல்லை 2 சைடு ரோடு இருக்கிறதுனால அவங்க வந்து ஸ்ப்ளே விட்டுருப்பாங்க. விட்டே ஆகணும். அது வந்து ரோடோட வித்தை பொறுத்து ரோடோட எவ்வளோ அகலம் இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்ப்ளேயோட லேண்ட் வந்து அதிகமாகும். மினிமம் வந்து 5 ஃபீட் பை 5 ஃபீட் விடுவாங்க. இது வந்து ரோடோட வித்தை பொறுத்து நீங்கள் விடுற ஸ்ப்ளேயோட ஏரியாவும் அதிகமாகும். இது எதுக்குன்னா வண்டி வந்து திரும்புறதுக்கு உண்டான இடம் வந்து ஈஸியாக இருக்கிறதுக்காக இதை விட்டே ஆகணும். இது விடலைன்னா உங்களோட அப்ரூவல் வந்து ரிஜெக்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நீங்கள் அப்ரூவலுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா கார்னர் பிளாட்டாக இருந்தால் கண்டிப்பாக ஸ்ப்ளே வச்சு தான் காமிக்கணும் ட்ராயிங்கில். தென் பிளாட்டை வந்து எப்படி எந்த ஷேப்பில் பிரிக்கிறதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. பிளாட் வந்து எந்த ஷேப்பில் வேணால் பிரிக்கலாம். அது உங்களோட இஷ்டம். நீங்கள் ரெக்டாங்கிளாக பிரிக்கலாம், இல்லை ஸ்கொயராகவும் பிரிச்சுக்கலாம். உங்களோட பிளாட் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி பிரிச்சுக்கலாம். அன்ஈவனாக இருந்தால் கூட உங்களுக்கு எவ்வளோ ஏரியா விற்க போகிறீங்க அப்படின்றத ஒரு ஏரியா வச்சு அதை மேட்ச் பண்ணியும் பிரித்து தந்து அதுக்கேற்ற மாதிரியும் ட்ராயிங் போட்டு பிரிச்சுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக தான் பிரிக்கணுமா அப்படின்னு கேட்டாலும் இல்லை, கிராஸாகவும் பிரிக்கலாம். அது வந்து லேண்டு எப்படி இருக்குது, எந்த ஆங்கிள் இருக்குன்றத பேஸ் பண்ணி நம்ம பிரிக்கிறது நல்லது. பட் எப்படி பிரித்தாலுமே அந்த பிளாட்டுக்கு வந்து ஆக்சஸ் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா ஏரியா ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், பிளாட் எக்ஸ்ட்மெண்ட் வந்து டாக்குமெண்ட், பட்டா, எஃப்எம்டி இந்த 3த்தில் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அதை வச்சு லீஸ்ட்டு எடுத்து தான் அதை வச்சு தான் நம்ம ட்ராயிங்கே ரெடி பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா பட்டா எக்ஸ்டெண்ட் வந்து 450 ஸ்கொயர் மீட்டரும் எஃப்எம்டி எக்ஸ்டெண்ட்டு 431.20 ஸ்கொயர் மீட்டரும் இருக்குது. ஸோ எஃப்எம்டியோட லீஸ்ட் ஏரியா வச்சு தான் இந்த பிளாட்டை வந்து பிளாட் பண்ணியிருக்காங்க. தென் பிளாட் ஏக்கு வந்து 136.20 ஸ்கொயர் மீட்டரும், பிளாட் பிக்கு 140.70 ஸ்கொயர் மீட்டரும், பிளாட் சிக்கு 150.92 ஸ்கொயர் மீட்டரும், அப்புறம் ஸ்ப்ளே ஏரியா 3.38 ஸ்கொயர் மீட்டரும். டோட்டல் எஃப்எம்டி ஏரியா வந்து இந்த 4த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 431.20. அதாவது டோட்டல் எஃப்எம்டியோட ஏரியாவும் இதில் வந்து மேட்ச் ஆகிருக்கும். கரெக்டாக அந்த ஸ்கொயர் மீட்டர் மாதிரி பிரிச்சுருக்காங்க. இந்த கேஸில் உங்களுக்கு லேண்ட் சப்டிவிஷன் அப்ரூவல் வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என் நம்பரை வந்து தம்ப்நெயிலில் கொடுக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சென்னை லிமிட்டில் இருந்துச்சிங்கன்னா எங்கே வேணால் பண்ணித்தரோம், காண்டாக்ட் பண்ணுங்கள். தென் ஒரு முக்கியமான அப்டேட் சொல்ல போகிறோம். அது சொல்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாத்தையும் பார்த்து இன்ஃபர்மேஷனை என்ஜாய் பண்ணுங்கள். அந்த இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இவ்வளோ நாள் சப்டிவிஷன் அப்ரூவல் வாங்காமலே ஃபார் எக்ஸாம்பிள் 2 கிரவுண்டு இருந்தால் டாக்குமெண்ட்லேயே சும்மா ஒரு பிளாட்டை டிவைட் பண்ணிவிட்டு அதில் பிளாட் ஏ, பிளாட் பின்னு ஒரு ஸ்கெட்சு போட்டுட்டு அதுக்கு நீங்கள் ஹேட்ச் பண்ணிவிட்டு ஒரு கிரவுண்டாக செப்பரேட் பண்ணி விற்றுட்டு இருந்தாங்க. பட் இப்போது அப்படி பண்ண முடியாது. நீங்கள் சப்டிவிஷன் பண்ணணும்னா ப்ராப்பராக சப்டிவிஷன் அப்ரூவல் போய் லேண்டை சப்டிவிஷன் பண்ணி தென் உங்கள் பிளாட்டோட நம்பர் பிளாட் 18னா சப்டிவிஷன் பண்ணும்போது பிளாட் நம்பர் 18A, 18B அப்படின்னு பிரியும். அந்த சப்டிவிஷனை வச்சு உங்களுக்கு பட்டா வந்து கொடுப்பாங்க. பிளாட் நம்பர் 18 வந்து வச்சு அதோட எக்ஸ்டெண்ட்டில் வந்து சப்போஸ் 2 கிரவுண்டு இருந்தால்
அதில் 18Aக்கு 1 கிரவுண்ட், 18Bக்கு 1 கிரவுண்டுன்னு பட்டாவில் வந்து பிரியும். தனித்தனியாக பிரித்து நீங்கள் அப்ளை பண்ணணும் விற்க போகிறவங்க. ஸோ இந்த மாதிரி பிரித்து உங்கள் பேரில் மாற்றணும். அப்புறம் தான் உங்கள் லேண்டை செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் சேல்ஸ் பண்ண முடியும். இந்த சிஸ்டம் வந்து இப்போ சில மந்த்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சப்டிவிஷன் பிளான் காப்பி இல்லைன்னா அவங்க டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் இதோட ப்ரொசீஜர். இதன் மூலமாக நிறைய ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறத தடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. இந்த சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க அதனால். ஸோ இது லேஅவுட்டுக்கு பொருந்தாது. லேஅவுட்டில் வந்து ப்ராப்பராக கவர்மெண்ட் அப்ரூவ்டுன்னு வாங்கினதுக்கு அப்புறமா தான் அவங்க வந்து லேஅவுட் நம்பர் அண்ட் டேட்டை வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த லேஅவுட் நம்பர் டேட்டை வச்சு நீங்களும் வாங்குறவங்களும் பையர்ஸும் செக் பண்ணிங்கனாலே இது வந்து ஃபேக்காக ஒரிஜினலான்றது தெரிஞ்சிடும். சின்ன சின்ன பிளாட்ஸ் மட்டும் அவங்க சப்டிவிஷன் பண்ணி அப்படியே கைமாற்றி விட்டுடுறாங்க. அதை வந்து ஒரு ப்ராப்பராக கவர்மெண்ட் கிட்ட போய் அங்கீகாரம் பெறாதனால இதை வந்து அப்ரூவலுக்கு மூவ் பண்ணும்போது அவங்களுக்கு பெரிய பிரச்சனை வருது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு பார்த்து தான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டே போயிட்டு நீங்கள் சப்டிவிஷன் வாங்கிக்கிட்டு அந்த அட்டஸ்ட் காப்பியை வந்து இது கூட அட்டஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து சப்டிவிஷன் அப்ரூவலும் கிடச்சிடும். நீங்கள் பில்டிங் மூவ் பண்ணும்போது ஈஸியாகவும் இருக்கும். லேண்ட் வந்து அப்ரூவலாம் ஆன மாதிரி கணக்கு வந்துடும். ஸோ தட் இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. ஈஸியாகவும் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளாட்ஸை வாங்குகிற பையர்ஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ண உடனே அந்த ஓல்டு பட்டாவை வச்சு வெறும் அவங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் அப்ளை பண்ணி மாற்றினா போதும். தென் இப்போது ஃபீஸை பற்றி சொல்கிறேன். நீங்கள் போட போகிற லேஅவுட்டை வச்சு தான் எவ்வளோ பெருசு, எந்த வில்லேஜ், எந்த லோக்கல் பாடிக்கு போகுது, அது எவ்வளோ எக்ஸ்டென்ட் இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஃபீஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. இது வந்து ஒன்றுத்துக்கும் மாறும். இதுவே சப்டிவிஷனாக இருந்தால் ரொம்ப ஃபீஸ்லாம் வராது. ஒரு 5,000 to 10,000க்குள்ளே வரும். இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களோட லேண்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. நான் மேலே கொடுத்துருக்கிற பர்மிட்டை பாருங்கள், அதில் இருக்கிற அமௌண்ட்டு பாருங்கள். அந்த ஏரியாவுக்கு இவ்வளோ தான் ஆகுது. இதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணி ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் எவ்வளோக்கு போடுறாங்கன்னு. அதே மாதிரி டைம் டியூரேஷன் பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் ப்ராசஸ்க்கும் 1லேருந்து 1.5 மாதம்குள்ளே ஆகும். இது வந்து சப்டிவிஷனுக்கு. இதுவே லேஅவுட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 months ஆகும். அதுக்கு வந்து ப்ராப்பராக என்ஓசிலாம் வாங்கணும். ஃபாரஸ்ட், வாட்டர் பாடி இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது லேஅவுட் பக்கத்தில். இருந்துச்சுன்னா அவங்க என்ஓசி கேட்பாங்க. ஹைவேஸு இந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லைன்னா ஓரளவுக்கு சீக்கிரமாக முடியும். இருந்துச்சுன்னா அதுக்கு உண்டான என்ஓசியை வந்து நீங்கள் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா பேரண்ட் டாக்குமெண்ட் 1975 இருந்து ப்ரெசன்ட் டாக்குமெண்ட் வரைக்கும் வேணும். பட்டா வந்து கரண்ட் ஓனர் பேரில் இருக்கணும். எஃப்எம்டி இருக்கணும். அது கம்பைண்டாக இருந்தாலும் ஓகே, இண்டிவிஜுவலாக இருந்தாலும் ஓகே. தென் ஈசி இருக்கணும். 1975 to up to date இருக்கணும். தென் லேஅவுட் இருக்கணும். சப்டிவிஷன் பிரிக்க போகிறீங்கன்னா லேஅவுட்டை வச்சு பிரிக்கணும். பிளாட்டு பிரிக்க போகிறீங்கன்னா சப்டிவிஷன் லேஅவுட்டு இல்லை லேஅவுட் ஏதாவது ஒன்று வந்து அது கூட அட்டஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் வேக்கன்ட் லேண்ட் டேக்ஸ் அது வந்து கட்டியிருக்கணும். காலி இடத்துக்கு வேக்கன்ட் லேண்ட் டேக்ஸ் கண்டிப்பாக கட்டணும். அதுலேயும் ஒரு அப்டேட் சொல்லியிருக்காங்க. டிடிசிபி இல்லை ஊர் சைடெல்லாம் வந்து வேக்கன்ட் லேண்ட் டேக்ஸ் கட்டாதனால கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் லாஸ் ஆகுதுன்னு இப்போ வந்து வேக்கன்ட் லேண்ட் டேக்ஸ் இருந்தால் தான் பில்டிங் அப்ரூவலுக்கே மூவ் பண்ண முடியுன்ற மாதிரி சிஸ்டம் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து வேக்கன்ட் லேண்ட் டேக்ஸ் யார் யார் வாங்கலைங்களோ அவங்களாம் வேக்கன்ட் லேண்ட் டேக்ஸுக்கு அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் சைட் ஃபோட்டோவும் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ சப்டிவிஷன்னா என்ன, லேஅவுட்னா என்ன, அது எங்கெங்கே எப்படி எப்படி யூஸ் ஆகும், எப்படியெல்லாம் நீங்கள் பிளாட் வாங்க போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்து வாங்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்க்கணும், இதை பற்றிலாம் ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. நெக்ஸ்ட்டு லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் டீடு இருக்குது அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த டீடு எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றத ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். தேங்க்யூ காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.